ஆண்டவரே, மகிழ்ச்சி இருந்த நாளின் வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய வார்த்தையை நம்பிக்கை வைத்து நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரே அதில் நிலைத்திருக்கவும், கனி கொடுக்கிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கும் நீர் எனக்கு உணர்வு வைத்தார். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். மிகுந்த ஆண்டவரே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வாரமும் ஆண்டவருடைய புதிய வாழ்வையும் அருட்கொடைகளையும் உங்களுக்கு நிறைவாய் கொண்டு வரக்கூடிய நாட்களாய் அமையும்படியாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு? திருவிருந்து இல்லையா? ஆங்கிலத்தில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை ஹோலி யூக்கரிஸ்டிக். திருவிருந்து. எதுக்கு திருவிருந்து? ஒப்புரவாக்குதலின் மேசை என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழாக நமக்கு இந்த 4 திருமுறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பொதுவாக திருவிருந்து என்று சொல்லும்போது அது ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லி நாம் நினைவு கூறுகிறோம். உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கடவுளோடு நாமும் சில உடன்படிக்கைகளை செய்து கொள்கிறோம் இல்லையா? ஏற்கனவே உங்களோட கூட சொல்லியிருக்கிறேன் என்னென்ன உடன்படிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரோடு. உடன்படிக்கைன்னா என்ன? கடவுளிடத்தில் சிலதை சொல்வதும் கடவுளிடத்தில் அதுக்கு பதிலை பெற்றுக்கொள்வதும் தான் உடன்படிக்கை இல்லையா? கவனன்ட் என்று சொல்லுகிறோம். அக்ரிமெண்ட் வேறு, கவனன்ட் வேறு. கொஞ்ச நாள் முன்னே கூட சொன்னேன் இல்லையா? உடன்படிக்கைன்னா என்ன? என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம என்ன உடன்படிக்கை செஞ்சுருக்கோம் ஆண்டவரோடு? சபையில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உடன்படிக்கை ஞாயிறுன்னு வேறு ஒன்று கொண்டாடுறோம். முன்னாடி கடவுளோடு செய்வது எல்லாமே உடன்படிக்கை. என்னென்ன செய்கிறோம்? முன்னாடி ஞானஸ்தானம் பார்த்தீங்களா? என்னன்னே தெரியல நின்று போயிடும் பொழுது அது கடவுளோடு நாம் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை. ஒருவேளை குழந்தையாக இருக்கிறப்போ நம்முடைய பெற்றோர் நம் சார்பாக ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இந்த குழந்தை வளர்ந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன்? திடப்படுத்தல் பெறுவதற்கு இந்த குழந்தையை நான் உற்சாகப்படுத்துகிறேன் என்று சொல்கிறோம். அப்போது சிறு வயதிலே குழந்தையாக இருந்தபோது திருமுழுக்கின் வழியாக பெற்றோர் வழியாக உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள் வளர்ந்த பிறகு திடப்படுத்தல் வழியாக கடவுளோடு நேரடியாக ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள் இல்லையா? அது ஒரு உடன்படிக்கை, திடப்படுத்தல் வழியாக. அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிறார்கள் இல்லையா? நம்ம ஒவ்வொரு முறையும் திருவிருந்து வழிபாடை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இது புதிய உடன்படிக்கையின் அடையாளம். அப்போ நாமும் அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் நாமும் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். எனவே இது உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த திருவிருந்தை நாம் பார்க்கிறோம். கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாக. அப்போ இந்த உடன்படிக்கையில் இந்த திருமேசையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார் என்பதுதான் இன்னைக்கு நாம் அதில் ஒரு ஆங்கிள் பார்க்குறோம். இது ஒப்புரவாக்குதலின் திருமேசை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஒப்புரவாக்குதல் என்று சொன்னால் பிறருக்கும் நமக்கும் ஏதேனும் குறை இருக்குமானால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதை சரி செய்து கொண்டு மீண்டுமாக அந்த உறவை புதுப்பிக்கக்கூடிய நிலைதான் ஒப்புரவாக்குதல், ரெகன்சிலேஷன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போது நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் வரும்போது என்ன சொல்கிறோம்? பாவ அறிக்கையை செய்கிறோம். பாவ அறிக்கை செய்து கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோட ரெக்கன்சில் ஆகிட்டே இருக்கும், ஒப்புரவாகி கொண்டே இருக்கிறோம். அதனுடைய ஒரு முயற்சி தான் பாவறிக்கையை வாசித்துக்கிறோம். அதே போல் தாழ்மையின் மன்றாட்டை மன்றாடி இந்த திருவிருந்திலே பங்கேற்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். பொதுவாக இந்த ஹோலி யூக்கரிஸ்டிக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேக்க வார்த்தைக்கு நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங்னு அர்த்தம். எதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னால், கடவுள் கொடுத்த இந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்வை கடவுள் எப்படி நமக்காக கொடுத்தார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுடைய சிலுவை மரணத்தின் வழியாக, அவருடைய சாவின் வழியாக, அவர் தன்னையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காய் கொடுத்ததின் வழியாக நாம் வாழ்வை பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்தக்கூடிய அடையாளமாகத்தான் இந்த திருவிருந்து வழிபாட்டில் பங்கேற்கிறோம். என்னதான் இதை ஹோலி யூக்கரிஸ்டிக் சர்வீஸ், கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழிபாடு, நான் வாழ்வை பெற்றுக்கொண்டதுனால நன்றி செலுத்தக்கூடிய வழிபாடு என்று சொல்லி இந்த வழிபாடை நாம் நினைவு கூறுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம்.
வெறும் அப்பத்தையும் ஒரு திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் இதை கருதக்கூடாது. இதை கடந்து உள்ளான அனுபவங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை திருச்சபைக்கு நாம் வரும்போது நல்ல உடை உடுத்தி கொண்டு வரலாம், பக்தியான முறையில் நம்மை அலங்கரித்து கொள்ளலாம், பாடல்களை பாடலாம், ஜெபிக்கலாம், இல்லை ஆண்டவருக்கு புகழ்ச்சி ஏற்படுத்தலாம், காணிக்கைகள் படைக்கலாம், திருவிருந்திலே பங்கேற்கலாம். இதெல்லாம் நம்முடைய வெளிப்படையான அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் உள்ளான மாற்றங்களோடு, உள்ளான கடவுள் விரும்புகிற இருதயத்தோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த திருமேசை, இந்த திருவிருந்து உடன்படிக்கையின் வழியாக துவங்குகிறது என்பதுதான் நம்ம படிக்க கேட்ட முதலாவது திருமறை பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கலாம். ஒருவேளை யாத்ராகம் 24ஆம் அதிகாரத்திலே நடைபெற்ற அந்த நிகழ்வை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அநேக நிகழ்ச்சிகளிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் கடவுளோடு இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையின் மீதும் மலையின் அடிவாரத்தின் அடியிலிருந்து செய்து கொண்ட இந்த மாபெரும் உடன்படிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மேலே ஏறி போயிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப மலையின் கீழே வந்து மோசே மக்களிடத்திலே ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்லி மக்கள் அதற்கு விடையளித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு அங்கு பலியிடப்பட்டு 6ஆம் வசனத்திலே மோசே ரத்தத்தில் ஒரு பாதையை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார், மறுபாதையை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கை ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ் அனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்று சொல்லி அவர்கள் மீது அந்த ரத்தத்தை தெளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே உடன்படிக்கையினுடைய அம்சங்களாக 3 காரியங்களை குறிப்பிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, கூடி வந்து உணவருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லா உடன்படிக்கைக்கும் முன்பாக மக்கள் கூடி வந்து ஒன்றாக உணவருந்தக்கூடிய பழக்கம் இருந்தது. இன்றைக்கும் சில ட்ரெடிஷனில் நம்ம பார்க்கலாம், கடவுளுடைய ஆலயங்களில் கூட வரும்போது, கடவுளுடைய பிரசனங்களில் கூடி வரும்போது உணவருந்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, ஒற்றுமையின் அடையாளமாக. 2வது, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதின் அடையாளமாக எண்ணெய் பூசி குளிக்கக்கூடிய வழக்கம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது. 3வது பார்த்தீங்கன்னா, பலியாக ஒரு விலங்கை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை தெளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இதை தான் மோசே கடவுளோடு செய்து கொள்ளக்கூடிய இந்த உடன்படிக்கையிலும் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிறார். எல்லோரும் ஒன்று கூடி வருகிறார்கள். இந்த உடன்படிக்கையை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும் போது, கடவுள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம் என்று வாக்களித்த பிறகுதான் அந்த பலியிடப்பட்ட விலங்குடைய ரத்தம் அந்த மக்கள் மீது தெளிக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். அப்போ இது இரத்தத்தினால் ஆன ஒரு உடன்படிக்கை அல்லது இரத்தத்தினால் உறுதி செய்யப்படுகின்ற உடன்படிக்கை. ரெஸ்பான்ஸ் 2 பக்கம் வருது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் சொல்கின்றவற்றை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போதான் கடவுள் அவருடைய மக்களாக நம்ம ஏற்றுக்கொள்வதாக வாக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த வாக்கை நம்ம கொடுத்த பிறகுதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக உடன்படிக்கையின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். என்ன இது அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை வெறும் வார்த்தைகளினால் நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கை அல்ல. இது ஒரு உயிரை பலியிட்டு அந்த உயிர் வழியாக நிறைவேற்றப்படுகின்ற உடன்படிக்கை இல்லையா? ஒரு உயிருடைய அந்த உயிர், ஒரு விலங்கோ அல்லது ஒரு மனிதனோ, அதனுடைய உயிர் எங்கே இருக்குது என்று சொன்னால் திருமறையில் நாம் பார்க்கிறோம், ரத்தத்தில் தான் அதனுடைய உயிர் இருக்கிறது. அப்போ ரத்தம் தெளிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது தன்னை இழந்து இந்த வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பலியிடும் போது என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த மிருகத்தின் மீது வைத்து அதை பலியிட்டு விடுவார்கள். அது பலியிடப்படும் போது என்ன அர்த்தம், அந்த பலியின் மாம்சத்தை சாப்பிடும்போது, ஒருவேளை நான் செய்த தவறுக்கு இந்த விலங்கை போல நான் சாகடிக்கப்பட்டு இருக்க வேண்டும், ஆனால் இந்த விலங்கு இறந்ததினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த விலங்கு தன்னை இழந்ததினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அதனுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அப்போ இந்த ரத்தம் சிந்தப்பட்டதினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இனிமேல் என்ன செய்யக்கூடாது? இந்த தவறை செய்யாதபடிக்கு வாழ்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அதான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவும் கூட தன்னை பலியாக கொடுத்து, இல்லையா, ஒருவேளை பிலிப்பியில் பார்க்கலாம், எபேசியரை பார்க்கலாம், இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கும்படி தன்னை பலியாக கொடுத்து தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே இரு கூட்டத்தாரையும் ஒப்புரமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருவிருந்திலே பங்கேற்கிறோம் என்று சொன்னால் இது வெறும் வெளிப்புறமான ஒரு அடையாளம் அல்ல. இது ஏதோ நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உணவு என்கிற அடிப்படையில் அல்ல. இது எனக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் உடல், இது எனக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவுடைய ரத்தம் என்பதை மனதில் கொண்டவராக இதில் பங்கேற்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதை சாதாரணமாக நம்ம நினைக்காம கடவுள் விரும்புகிற வண்ணமாக இதில் பங்கேற்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவர் சொன்னதை கேட்க வேண்டும். அவர் சொன்னதை கேட்கும்போது தான் இந்த விருதிலே பங்கேற்பதற்கான தகுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். உள்ள நம்முடைய திருவிருந்து வழிபாட்டு முறையில் திருவிருந்திலே பங்கேற்பவர்களுக்காக ஒரு போதனை என்று சொல்லி அந்த 3ஆம் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் பல காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், இல்லையா? அதில் சொல்லும் போது அதில் எழுதியிருக்காங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நம்மை புதிதான ஜீவன உள்ளாகும்படி இருக்கும்படி அழைக்கிறார். நாம் அவருடைய ஆவியின் அந்யோன்யத்தில் ஒன்றாய் இருக்கும்படி நம்மை இணைத்து தமது சாயலுக்கு ஒப்பாக மாற்ற விரும்புகிறார். இந்த உடன்படிக்கையுடைய நோக்கம் என்னன்னா, ஏன் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவரை போல நாம் மாற வேண்டும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அவருடைய ஆவியின் அந்யோன்யத்தில் ஒன்றாகும்படி நம்மை இணைத்து தமது சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற விரும்புகிறார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறவும் அவர் நிமித்தம் சத்துருக்கள் இடத்திலும் அன்பு கூறும் தக்கதாக அதே ஆவியினால் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். அப்போ இந்த உடன்படிக்கையிலே கடவுள் என்ன பண்றாரா? அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார், இல்லையா? அதனால தான் சொல்றாங்க, யாராகிலும் இதை கவனியாமல் பாவத்திலும் அநீதியிலும் இன்னும் நிலைத்திருக்க மனதாய் இருந்தால் அவன் கர்த்தருடைய பந்தியில் சேராதிருப்பானாக. இது உடன்படிக்கையின் பந்தி, இது உடன்படிக்கையின் மேசை. என்ன உடன்படிக்கை? ஆண்டவர் சொல்வதை நான் செய்வேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த உடன்படிக்கை. அப்போ இதை செய்வதற்கு மனமில்லாதவர்கள், இன்னும் அநீதியிலே நிலைத்திருப்போம், இன்னும் தீமையிலே நிலைத்திருப்போம் என்று சொல்லி மனதாய் இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய பந்திலே சேராதிருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி திருச்சபை நமக்கு சொல்கிறது. அதனால தான் ஒருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவானாக. நாம் நமது பாவங்களை குறித்து மெய்யாக துக்கப்பட்டு, அப்போ நம்ம கடவுளுக்கு எதிராய் செய்திருக்கிறோம் என்று சொல்லி கடவுள் உணர்த்துவதை குறித்து மெய்யாய் துக்கப்பட்டு, சும்மா வெளிப்படையான அடையாளங்களினால் அல்ல, உள்ளான இருதயத்திலே துக்கப்பட்டு நமது சந்தோஷத்தையும் நமது ரட்சிப்பையும் நமது மன்னிப்பையும் ஆண்டவரில் கண்டடைவதே கடவுள் நம்மில் எதிர்பார்க்கும் தகுதியாகும். என்ன தகுதி வேணும் இதில் பங்கேற்பதற்கு என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நமது பாவங்களை குறித்து உண்மையாய் துக்கப்பட்டு நமது சந்தோஷத்தையும் நமது ரட்சிப்பையும் கடவுளில் எதிர்பார்க்க வேண்டும், அவரில் காண்பேன் என்கிற நம்பிக்கை வேண்டும். அந்த ஒரு தகுதி தான் இந்த திருமேசை அடைவதற்கு நீங்கள் வருவதற்கான தகுதி என்று சொல்லி திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். நாம் சுய நீதி உழவுகளாக இந்த பந்திக்கு வராமல் நமது இரட்சகராகிய கிறிஸ்துவின் நீதியை நம்பி வருகிறோம். அதனால்தான் தாழ்மையின் மன்றாட்டை நாம் ஏறெடுக்கிறோம், இல்லையா? வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல, உடைய மேசின் கீழ் விடும் துணிக்கைகளையும் எடுத்துக்கொள்வதற்கு நான் தகுதியற்றவன். இதை வெறும் வார்த்தையினாலே சொல்வது மாத்திரமல்ல, நம்முடைய செயலிலும் அதில் வெளிப்படுத்த வேண்டும். அந்த செயல்பாட்டோடு தான் ஆண்டவருடைய பந்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற தகுதியை கடவுள் நம்மில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சுய நீதி உழவுகளாக இந்த பந்தியில் வராமல் நமது இரட்சகராகிய கிறிஸ்துவின் நீதியை நம்பி வருகிறோம். இந்த பரிசுத்த உணவில் பங்கு பெற அவரே நம்மை அழைக்கிறார், இல்லையா? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
நம்மை அழைக்கும் போது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி இதுதான். நம்முடைய பாவங்களை குறித்து மெய்யாய் துக்கப்பட்டு நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய ரட்சிப்பையும் அவரில் காண விரும்புவதே இந்த திருவந்தில் நாம் பங்கேற்பதற்கான ஒரு தகுதி. எனவே இந்த உடன்படிக்கை உறவிலே நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவருக்கு இடத்திலே வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வோம். திடப்படுத்தல் போதும் நம்ம அதை சொல்லியிருக்கிறோம், திருவிருந்தின் போதும் அதை சொல்லியிருக்கிறோம். அதனால தான் திருவிருந்தின் போதும் திடப்படுத்தலும் போதும் பைபிள் கொடுக்குறாங்க. பைபிள் உங்களால் வாங்க முடியாதுன்றதுக்காக இல்லை, திருமணத்தின் போதும் பைபிள் தராங்க. அன்றைக்கி பல பேர் அதை பிரித்து பார்க்கறது இல்லை. அது வெறும் அடையாளம் மாத்திரமல்ல, அதனுடைய நோக்கம் என்று சொன்னால் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த உடன்படிக்கையின் அடையாளம், இதை பின்பற்றுகிறேன் என்று சொல்வீர்களானால் கடவுள் உங்களுடைய ஆண்டவராக இருப்பார். என் பிள்ளைங்க என்று சொன்னால் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் விரும்புகிற அடையாளமாக நாம் அதை பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் இடத்தில் நாம் சொன்ன வாக்குகளை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. இரண்டாவது நாம் படிக்க கேட்ட 1 கொரிந்தியரில் நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதக்கூடிய கடிதத்திலே அவர் எழுதுகிறார். எல்லா விருந்திலும் சபையார் பங்கு பெறக்கூடிய வழக்கம் இருந்தது. அன்றைக்கி இந்த கொரிந்து பட்டணம் ரோம அரசுக்கு உட்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. ரோம தெய்வங்கள் நமக்கு தெரியும், சிலை வழிபாடு இருந்தது, கிரேக்க தெய்வங்களுக்கான சிலை வழிபாடுகள் இருந்தது, அந்த தெய்வங்களுக்கு பலியிடக்கூடிய வழக்கம் இருந்தது. எல்லாத்திலையும் பங்கு பெறக்கூடிய மக்களும் இருந்தாங்க. அதை தான் இந்த இடத்துல ஒரு கேள்வியாக அந்த இடத்துல எழுப்பப்படும் பொழுது தான் பவுல் இதை குறித்து அவர் பேசுகிறார். பேசும்போது தான் அவர் இந்த 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், அன்புக்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள், உங்களை அறிவாளிகள் என்று மதித்து பேசுகிறேன், நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்று, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தானே பங்கு கொள்ளுகிறோம். எப்போ படிக்கிறோம் அதை? திருவிருந்து வழிபாட்டில். எப்போ சமாதான வாழ்த்துகள் கூறுவோம்னு சொல்லி எழுந்திருப்போம். அப்பம் பிடித்தல் பகுதிக்காக நாம் அனைவரும் எஞ்சா தானே தெரியும், நான் சொல்கிறேன்றதுக்காக எஞ்சா எங்கே தெரியும்? அப்போ தான் என்ன சொல்கிறோம், அந்த வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்கிறோம்? அப்பம் ஒன்றே, நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிறோம். அதற்கு அடையாளமாக தான் என்ன பண்ணுறோம்? சமாதான வாழ்த்து கொடுங்கன்றோம். சமாதான வாழ்த்துன்னா எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்லாம்? இப்படின்றது இல்லை, என் கை அவ்வளோ பெருசாக அங்கே வராது, அதனால் நான் அங்கேருந்து கொடுக்குறேன். உள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்குறேன் நான்? சமாதான வாழ்த்து எப்படி கொடுக்கணும்? அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கையிலே வச்சுருந்தா போதாது, இந்த உள்ளங்கை என்ன பண்ணணுமா? அடுத்தவங்க உள்ளங்கையில் பதியணும், அப்படி கொடுக்கணும். அது பேர் தான் என்னது? சமாதான வாழ்த்து. தூரமே நின்று தொடாத வர நல்லது அப்படின்றது பேர் சமாதான வாழ்த்து இல்லை. ஏன்னா குறைந்தபட்சம் என்ன பண்ணோம்? சமாதானத்தோடு பாட்டு போய் பாடுறோம் இல்லையா? என்ன விருந்தது? ஏற்கனவே சொன்னேன் நான், என்ன விருந்தது? அன்பின் விருந்தாமே. ஐக்கியம். யாரோட ஐக்கியம்? உங்கள் ஐக்கியத்தை பற்றி சொல்லாங்க. யாருடைய ஐக்கியம்? கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. கர்த்தரோட ஐக்கிய பந்தி, அன்பின் விருந்து. அன்பின் விருந்துக்கு நம்ம எல்லாம் எப்படி போனோம்? அன்புள்ளவர்களாக போக வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அதனால தான் நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய ரட்சிப்பையும் அவரில் கண்டடைவதே கடவுள் நம்மில் எதிர்பார்க்கும் தகுதியாகும். அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. இல்லை? ஆனால் முடிச்ச உடனே என்ன பண்ணுறோம்? இது என்ன விருந்துன்னு சொல்கிறோம், திரு விருந்துன்ற வித்தியாசம் இருக்கணும் இல்லை? இங்கேயும் சாப்பிட்டு கிளம்பிடுறீங்க, கல்யாண வீட்லேயும் போய் சாப்பிட்டு கிளம்பிடுறீங்க, என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? 7:45 இங்கிலீஷ் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அப்பவும் கிளம்பி போயினே இருக்கிறாங்க. யார் போனது அந்த மாதிரி? பரவாயில்ல, அதே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவங்க ஆளுங்கள்லாம் போயிடுவாங்க, மற்ற ஆளுங்களாம் இருந்து என்ன பண்ணுறாங்க?
என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திர பாட்டை பாடிய பின்பு தான் கலைஞ்சு போனாங்க. ஏன் இன்னைக்கு திருவிருந்து பெற்ற பிறகு நன்றி சொல்றோம்? ஆண்டவர் சொன்னார், அவர் அதை ஏற்படுத்தின போது. அதனால தான் பவுல் சொல்றார், இது என்ன பண்ணல, நானே உங்களுக்கு சொல்லலப்பா, ஆண்டவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டனோ அதை சொல்றேன்றார். 1 கொரிந்தியர் 11:23 ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இல்லையா? அதே உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் சொல்றார், முடிஞ்சு கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு ஆண்டவர் நன்றி எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள். எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? மற்ற 9 பேர் எங்கன்னு சொல்லி யார் கேட்கிறா? ஆண்டவர் கேட்கிறார். 9 பேர் செஞ்சது சரியா? சரியா தப்பா? அப்ப நீங்க செய்தது சரியா? சொல்லுங்க. அதுதான் நம்ம செய்யறோம். என்ன ஆயிடும்? போறதுக்குள்ள நம்ம ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? யோசிங்க. படுக்கலைன்னு எழுந்திருக்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறினால் என்ன ஆகும்? ஒரு நாளாவது கோயிலுக்கு வரணும்னு கண்ணீர் விட்டு அழுகிறவர்கள் இருக்கிறார். சொல்றாங்க, எப்படி எடுத்துட்டு வரதுன்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லையா? அதில் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும்போதே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை, கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒரு நன்றி செலுத்தி விட்டு என்ன ஆகிட போதும்? 1/2 ஹவரில் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இல்லையா? அதெல்லாம் பவுல் சொல்ற, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடத்தில் நான் அறிவிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அப்பம் ஒன்று, நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். அதனால தான் பவுல் திருச்சபையை சொல்லும் போது என்ன சொல்றார்? இது கிறிஸ்துவின் உடல். திருமுழுக்கின் வழியாக ஒருத்தர் வராருன்னா இந்த ஐக்கியத்திலே, அதனால தான் உங்களை சொல்றோம், ஞானஸ்தானம் இருக்கும்போது இந்த குழந்தையை எங்கள் ஐக்கியத்திலே நாங்கள் என்ன பண்றோம்? சேர்த்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் உடலோடு இந்த குழந்தை தன்னை இணைத்துக் கொள்கிறது. அந்த குழந்தையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கிறிஸ்துவின் அவயமாக அந்த குழந்தை மாறுகிறது. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உடலாய் இருக்கிறோம். அதில் தான் பவுல் ஒரு இடத்துல உதாரணம் சொல்லுவார், இந்த உடல் இணைந்து செயல்பட்டால் தான் இந்த உடல் என்ன ஆகும்? செயல்படுகின்ற உடலாக மாறும். இந்த கையை தூக்கணும், அந்த கை இல்லை நான் தூக்க மாட்டேன்னு வச்சிருந்தா அது பேர் என்னது? அதனால தான் பேரலைஸ்டு பாடின்றோம், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியலாம். அப்போ சொன்ன வார்த்தைக்கு நாமளும் கீழ்ப்படியாமல் போது நம்முடைய திருச்சபையும் என்ன ஆகிடும்? பேரலைஸ்டு சர்ச். அப்போ இது எப்படி செயல்படும்? இல்லை, கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் சபைக்கு. அப்ப கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அது படியலனா செயல்படுகின்ற உடலாக இது இருக்க முடியாது. அதனால தான் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒரே உடல் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த அப்பத்திலே பங்கு பெறுகிறோம். இல்லையா? அந்த நாட்களில் அப்பத்தை என்ன செய்வாங்க? கோதுமை மாவுல செய்வாங்க. கோதுமை பாருங்க, தனித்தனி கோதுமை மணிகள், அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? க்ரஷ் பண்றாங்க. க்ரஷ் பண்ணி அதை மாவாக்கி அதை பேக் பண்ணும் போது தான் அது ஒரு அப்பமாக மாறும். அப்போ அந்த அப்பத்தில் ஒரு தனிப்பட்ட கோதுமை மணி இல்லை, பல கோதுமை மணிகள் இருக்கிறது. ஒரு திருச்சபையும் அப்படிதான். நம்ம பலராய் இருக்கிறோம், ஆனால் நம்ம எப்படி மாறணும்? ஒன்றாய் மாற வேண்டும், ஒரே அப்பமாய் மாற வேண்டும். நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம், கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனை எல்லாமே கிறிஸ்துவினுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற சிந்தனையால் நாம் நிறைந்திருந்தால் நம்முடைய உடல் முழுவதும் ஒரே செயல்படுகின்ற உடலாக மாறும். அதனால தான் அந்த ஒன்னஸ், ஒரே உடல் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த ஒற்றுமையோடு உணர்வோடு கடவுளுடைய பந்திலே பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார். இப்படி பங்கேற்கும் போது என்ன இருக்கக்கூடாதான்? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. இல்லையா? 18ஆம் வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 11:18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கிறதா? பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன்.
உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போது உங்களுள் தகுதியுள்ளவர் யார் என வெளிப்படும். இந்த நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவருடைய என்ன கிடையாதா, திருவிருந்து அல்ல. அது வெறும் விருந்தா மாறிடும். இது எப்போது திருவிருந்தாக மாறும் என்று சொன்னால், ஒரே மனநிலையோடு ஒரே சிந்தனையோடு நாம் கடவுளுடைய மக்கள் என்கிற எண்ணத்தோடு வந்து நீங்கள் பங்கு பெறும்போது தான் இது திருவிருந்தாக மாறும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம் இல்லையா. இதுதான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுத முதல் நிருபத்தில் முதல்ல இதை சொல்றார். நான் இதை உங்களுக்கு சொல்ல காரணம் இல்லை. 12ஆம் வசனத்தில் முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, உங்கள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்ளுகிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டு இருக்கிறாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பேரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார். பிரிவினைகளோடு நாம் பங்கு பெறக்கூடிய திருவிருந்து கடவுளுக்கு ஏற்புடைய உணவல்ல. அதனால தான் நாம் அநேகராக இருந்தாலும் ஒரே உடலாக இருக்கிறோம். அந்த மனநிலையோடு இந்த திருவிருந்திலே பங்கேற்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைப்பதை நாம் பார்க்கலாம். நிறைவாக நம்ம படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மலை பிரசங்கம் இல்லையா. திருமறை முழுவதும் ஒரு மலையாக நாம் கற்பனை செய்து கொண்டால் அந்த மலையினுடைய ஒரு சிகரமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த மலை பிரசங்கமான ஒரு பகுதி. மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தை ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்நாளில் பின்பற்றினால், இந்த பைபிளை ஒரு எசன்ஸாக ஒரு பழமாக நினச்சி ஒரு எசன்ஸாக புரிஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த 3 அதிகாரத்தை படித்தாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இதில் ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்கிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதேனும் மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, நீ என்ன பண்ண, காணிக்கையை செலுத்தி விட்டு வழிபட்ட பிறகு சென்று ஒப்புரவாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை. மாறாக நீ உன்னுடைய காணிக்கையை வைத்து விட்டு செல், ஒப்புரவாகி வந்த பிறகு நீ அந்த காணிக்கையை செலுத்து என்று அவர் சொல்கிறார் இல்லையா. கிறிஸ்துவனுடைய கட்டளை இது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எப்போது நம்முடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்? நம்ம எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், நம்ம நினச்சிக்கலாம் நான் இப்போ ரொம்ப கொடுத்துட்டேன் ஆண்டவருக்குன்னு. எப்போ அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், அமைதியாய் எல்லோரோடும் இருக்கும்போது தான் அந்த காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். ஒப்புரமாகி விட்டு வந்து செலுத்திட்டு போன்னு கூட சொல்லலை. நம்ம சொல்லுவோம், போயிட்டா மனமாயிட போகிறீங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காணிக்கை எதிர்பார்க்கவில்லை. அவர் சொல்கிறாரு, நீ ஒப்புரவாகு, உறவை மெயின்டைன் பண்ணணும், அமைதியை நம்ம பின்பற்ற வேண்டும். அந்த உறவில்லாமல், சக மனிதரோடு உறவில்லாமல் ஆண்டவரிடத்திலே நாம் வர முடியாது. அதை சரிப்படுத்தி கொண்டு விட்டு என்னிடத்துல வா. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார் இல்லையா. அப்போ பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு செலுத்தி கொள்ளுது. அப்போ பார்த்தீங்கன்னா பலிபீடத்தின் மீது ஒரு விலங்கை பலியிடும்படியாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பலிபீடத்தின் மேலே வைக்காத, அந்த பலிபீடத்தின் முன்பாக அதை வைத்து விட்டு போய் சரிப்படுத்தி கொண்டு வா. அப்போதான் பலிபீடத்தின் மீது பலி செலுத்துவதற்கு அந்த பொருள் தகுதியான ஒன்றாக மாறும். அப்போ என்ன செய்யணும்? முதலில் ஒப்புரவாக வேண்டும், முதலில் அன்பை பாராட்ட வேண்டும், முதலில் உறவுகளை வளர்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ஆண்டவருக்கு நாம் வழிபாடு நடத்த வருவதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய தகுதியின்மையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் தாழ்மையின் மன்றாட்டை படிக்கிறோம். அனைவரோடும் ஒப்புரவாக வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு பிறகு இது சிம்பாலிக் ஆக்ட். அப்போ உள்ள நமக்கு தெரியும் இது வெளிப்படையான காரியங்கள். உள்ளான உணர்வோடு என்னென்ன நம்ம ஆண்டவர் உணர்த்துவார், இதெல்லாம் சரிப்படுத்தி கொண்டவர்களாக கடவுளுடைய திருமேசையிலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் இது ஒப்புரவாக்குதலின் மேசை. ஒப்புரவாகாமல் இந்த மேசையிலே பங்கு பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகின்றோம்.
ஒருவேளை இன்றைக்கும் ஆண்டவருடைய திருவிருந்திலே நாம் பங்கேற்க வரும் பொழுது நாம் நினைவு கூற வேண்டியதுதான், கடவுளோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த திருவிருந்திலே நான் பங்கேற்கிறேன். கடவுள் சொன்னதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தேனே, அந்த வாக்கை நான் நிறைவேற்றுறேனா, இல்லை அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேனா, அதில் நான் தவறி இருந்தால் ஆண்டவரே என்னை மன்னியும், சரி செய்து கொள்ளுவதற்கு எனக்கு உணர்வை தார், நான் செய்தது தவறு, அதுக்கு தான் தைரியம் வேணும். என்னை மன்னிங்கள் என்று கேட்பதற்கு தைரியம் வேண்டும், நான் மன்னிக்கிறேன் என்பதற்கு தைரியம் வேணும். கடவுள் அதை தான் நம்முடைய தகுதியாக எதிர்பார்க்கிறார். நம்முடைய குற்றங்களை குறித்து மெய்யாய் துக்கப்பட்டு நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய ரட்சிப்பையும் அவரில் காண்பதே உண்மையான தகுதியாகும். அடுத்தது ஒரு உடலின் அடையாளம். நான் ஒன்றா இருக்கிறேன்னா இன்னைக்கு இந்த குடும்பத்தில், நான் வாழ்கிற இடங்களிலே, நான் பணி செய்கிற இடங்களிலே, ரோமரில் பவுல் சொல்றார், உங்களால் முடிந்தால் கூடிய மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருங்க. சமாதானமாக இருக்கிறதுன்றது இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறதில்லை, உண்மையை ஏற்றுக்கொள்வது, பேசி சரி செய்து கொள்வது, நான் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பது, பிறர் தவறு செய்தால் அவருடைய குற்றத்தை உணர்த்துவது, நான் செய்ததை உணர்ந்து கொள்வது. அதனால தான் நம்ம ஒரே உடலாக இருக்கிறோம். எப்போ அந்த சிந்தனை நமக்கு வருகிறதோ, ஒரு உடலாய் இருப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன், அந்த குறைந்தபட்ச தகுதியாவது நம்மிடத்தில் இருந்தால் தான் ஆண்டவருடைய பந்திலே பங்கேற்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். ஒருவேளை நான் அப்படிப்பட்ட ஒரு தகுதியோடு கடவுளுடைய பந்திலே பங்கேற்கிறேனா, ஆண்டவருடைய மேசின் கீழ் விழும் துணிக்கைகளும் எடுத்துக்கொள்வதற்கு நான் தகுதியற்றும் என்று அறிக்கையிடுகிறேன். நான் இதை உண்மையாக என்னுடைய உள்ளத்திலே நான் உணர்ந்திருக்கிறேனா, இல்லை அபாத்திரமாய் தகுதியற்ற நிலையில் அழைக்கப்பட்டவனாக அந்த விருந்தில் நான் பங்கேற்கிறேனா, அல்லது தகுதியற்றவனாக அந்த விருந்திலே நான் பங்கேற்று கொண்டு இருக்கிறேனா, அதை ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கிறார். முதலில் ஒப்புரவாகும், அப்புறம் திருமேசை அண்டைவா. அதான் மத்தேயுவில் ஆண்டவர் சொல்றார், முதலில் சகோதரனோடு நல்மனம் பொருந்து. ஒப்புரவாக்குதல் இல்லாமல் ஆண்டுடைய திருமேசின் அருகில் வர வேண்டாம். இது ஒப்புரவாக்குதலின் மேசை, இது அன்பின் விருந்து, இது ஒற்றுமையின் விருந்து. இன்றைக்கு இந்த தகுதிகளோடு ஆண்டவருடைய திருமேசிலே பங்கேற்கும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கடவுளுடைய திருமேசிலே பங்கேற்க நாம் முயற்சி செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த திருவிருந்து வழிபாட்டுக்காவது நம்ம நேரத்துக்கு வரணும். இப்போ கூட வந்துட்டு இருக்காங்க இல்லை, எப்படி நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் பாருங்க சில நேரங்களில் இல்லை. அதனால் ஆயத்தத்தோடு இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆயத்த வழிபாடுன்னு வைப்பாங்க. இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி நம்ம ரெண்டே சேர்த்து வைக்கிறோம். முதல்ல படிக்கிற முதல் பார்ட் வந்து ஆயத்த வழிபாடு. அது எப்போ சனிக்கிழமை வைப்பாங்க. முன்னெல்லாம் சனிக்கிழமை எல்லாம் வெள்ளிக்கிழமை வச்சுருவாங்க. அப்போ அந்த 2 நாள் இல்லை அந்த ஒரு இரவு என்னை அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் நான் சரி செய்யணும். கொடுக்கப்படுகின்ற நேரம் அது, அதெல்லாம் உணர்ந்து அதெல்லாம் சரி செய்து கொண்ட பிறகு ஞாயிறு காலையிலே திருவிருந்து வழிபாட்டிலே பங்கேற்க வேண்டும். அதனால தான் அடுத்த வாரம் திருவிருந்து வழிபாடு. வந்துட்ட பிறகு எது இருந்தாலும் பங்கேற்க போகிறோன்றதுக்கு அர்த்தம் இல்லை. அது ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா, சரி செய்து கொள், தகுதிப்படுத்தி கொள். ஒருவேளை உண்மையான ஆயத்தத்தோடு கடவுள் நம்மளே விரும்புகிற அந்த தகுதியோடு ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கேற்க நாம் முயற்சி செய்வோம். அப்போது மண்ணில் மாத்திரமல்ல, விண்ணிலும் ஆண்டவர் இயேசு சொன்னதைப் போல அவரோடு கூட பங்கு பெறக்கூடிய கிருபையை கடவுள் நம் அனைவருக்கும் தருவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருவாராக. செபிப்போம். அதில் ஆண்டவரே, இந்த மணமகன நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் ஆண்டவர் நீர், வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் உண்மையே எங்களுக்கு ஆய் கொடுத்திருக்கிறீர். அதன் அடையாளமாக நாங்கள் உட்கொள்ளக்கூடிய இந்த திருவிருந்து ஆண்டவர் எங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் என்பதை ஏற்று
ஆண்டவரே, நீ சொல்வதை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உணர வைத்தார். இந்த திருவிருந்து ஒற்றுமையின் அடையாளம் என்பதை உணர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக இந்த திருவிருந்திலே பங்கேற்க உணர வைத்தார். இது ஒப்புரவாக்குதலின் மேசை என்பதை உணர்ந்து எங்களால் இயன்ற மற்றும் யாவரோடும் ஒப்புரவாகி இந்த திருமேசையிலே பங்கேற்க நீர் எங்களுக்கு உணர வைத்தார். இறைமை இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. ரசமே தெய்வீகமானமதா பொருளினில் மாறுதல் போல் புதிக்கொரு புது முகம் நல்கி